ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். அதாவது தனுசு மனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மகரத்துக்கு பெயர்ச்சியாகிறார். எப்போ அப்படின்னா 16/1/2026. அப்போ அந்த மகர மனையில் செவ்வாய் உச்ச பலம், அதாவது ஸ்ட்ராங்காக இருந்து பலனை கொடுக்க போகிறார். ஸோ எது வரைக்கும் இருக்க போகிறார் அப்படின்னா பிப்ரவரி மாதம் 2026 23ஆம் தேதி வரை. அப்போது செவ்வாய்ங்கிறது யாரு? சகோதர காரக கிரகம், தைரிய வீரியத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர். வீடு சார்ந்த விஷயங்கள், கட்டிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சொந்தக்காரர், நிலத்துக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடியவர், விளையாட்டு சார்ந்த விஷயங்கள், உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் வலிமையாக உத்திராட நட்சத்திரத்தில், அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரியான பலன்கள், அதே போல சந்திரனுடைய திருவோண நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரியான பலன்கள், தன்னுடைய சொந்த நட்சத்திரமான அவிட்டத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, செவ்வாய் பெயர்ச்சியால் என்ன பலன்? அதாவது மகரத்தில் உச்ச பலம் பெற்று இருக்கக்கூடிய செவ்வாயால் எப்போ 16/1/2026 23/2/2026 வரை இந்த 39 நாட்கள் செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து பலனை கொடுக்க போகுது. இந்த செவ்வாய் பகவான் யார்? விருச்சிக ராசி என்பதற்கு அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி. அப்போ உங்கள் ராசி அதிபதி பலம் பெறுகின்ற ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ராசிநாதன் வலுப்பெறுகிறது. அதே சமயத்தில் 6க்குரியவனும் அவரே. அதாவது கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ். ஸோ இந்த மாதிரி எதிர்ப்புகள், பகையை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தின் அதிபதியும் அதே செவ்வாய் தான் வலுப்பெறுகிறது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு, அப்ப ராசி அதிபதி வலுப்பெறும் போது என்ன, நீங்க வலுப்பெற போறீங்கன்னு அர்த்தம். எங்க அமர்ந்திருக்கு? 3ஆம் இடத்துல இருக்கு, முயற்சி ஸ்தானத்தில் இருக்கு. அப்போ முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாக கூடிய ஒரு காலகட்டம். அப்போ உங்க மனசுல நினைச்ச விஷயங்கள், இது நடக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா உங்க மனசுல ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும்ல, அதை எடுத்து செயல்படுவதற்கு இந்த காலகட்டம் உகந்த காலகட்டமாக உங்களுக்கு அமையும். அப்போது செவ்வாயினாலே வீரம், செவ்வாய்ங்கிறாலே ஆக்ரோஷம், செவ்வாயினாலே வேகமாக விரைவாக செயல்படக்கூடிய தன்மை, அது 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள், தைரியம், வீரியம், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு தெம்பா எதையும் சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகங்கிறது இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய தன்மை, எதுவுமே யோசிக்க வேண்டியதில்லை, டக்குன்னு முடிவெடுத்துருவீங்க. அது நல்லதோ கெட்டதோ எதானாலும் சரி, ஓகே ரைட், பார்த்துடலாம், ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற தன்மை இந்த காலகட்டம் உண்டு. அப்போ செவ்வாய் வலிமை பெறுகிறதுன்னு அர்த்தம். 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வியாபார எண்ணங்கள் உங்கள் மனசில் வரும். நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப உங்கள் மனசில் சேரும் கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கிறவங்க சுறுசுறுப்பாக வேலை செய்வீங்க. வியாபாரம் சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லுவேன். அப்போ வியாபாரத்துக்கு உண்டான அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பீங்க. ஏன்னா இங்கே கூட செவ்வாயோட புதனும் சேர்ந்திருக்கார். புத்திசாலித்தனம் மிக்க ஒரு கிரகம் அந்த காலகட்டத்தில் சேர்ந்திருக்கும் போது அந்த புத்திசாலித்தனமாக மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும். ஒப்பந்தங்கள் கிடைக்கும். 3ஆம் இடம் என்பது ஒப்பந்தங்கள், புதிய புதிய ஒப்பந்தங்கள். எந்த ஒப்பந்தத்துக்கு வேணும் அந்த ஒப்பந்தத்தை நோக்கி செல்வீர்கள், அல்லது உங்களுக்கு தேடி வரும் அந்த ஒப்பந்தம். அப்போ ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 3ஆம் இடம் என்பது பிரயாணத்தை குறிக்கும், டிராவல் பண்ணுவது. அப்போது ட்ராவல் பண்ணக்கூடிய தன்மை, அந்த ட்ராவல்னால அனுகூலம், ஆதாயம், ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய. செவ்வாய்ங்கிறது யார்? சகோதரம். அப்போ சகோதர ஸ்தானம் வலுப்பெறுகிறதுன்னு அர்த்தம்.
அப்போ சகோதரர்களால் உங்களுக்கும் உங்களால் சகோதரர்களுக்கும் ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா செவ்வாய் வலுப்பெறுகிறது. அதே செவ்வாய் தான் உங்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும் வருவார். கடன் கிடைக்குமா? கிடைக்கும். கடன் கிடைக்காமல் போகாது. கடன் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். கடன் வேணும், கடன் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு கடன் வாங்கணும்னா கடன் கிடைக்கும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கடனை தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்துக்கொள்வது சிறப்பு. அடுத்த 6ஆம் இடம் என்பது நோய். அப்போ ஹெல்த்தை கேர் எடுக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அப்போ உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், உடற்பயிற்சிகள், உணவு கட்டுப்பாடு, இந்த மாதிரி அந்த ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது சிறப்பு. அக்கறை எடுக்க வைக்கும். அதற்கான எண்ண ஓட்டங்களை நிச்சயமாக கொடுக்கும். எதிர்ப்பு, 6ஆம் இடம் எதிர்ப்பு. நிறைய இடத்துல எதிர்ப்பு பகை சம்பாதிச்சிருப்பீங்க. அல்லது எதிர்ப்பு பகை ஏன் இதுக்கு நடக்குது, யார் காரணம், நமக்கு ஏன் இது நடக்க மாட்டேங்குது, யாரோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் இப்போ காமிச்சு கொடுத்துருணும். யார் துரோகம் பண்ணுறாங்க, யார் தொந்தரவு பண்ணுறாங்க, யார் உங்களுடைய உழைப்பை தடுக்கிறார்கள், யார் உங்களுக்கு டெம்ப்ட் பண்ணுறான், அதெல்லாத்தையும் காமித்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும். 6ஆம் இடம் வேலை, வேலை கிடைச்சிரும். 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்த 6ஆம் அதிபதியான செவ்வாயை பார்க்கிறார். அப்போ வேலை இல்லாத விருச்சிகத்துக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங் எடுத்துக்க 100% எடுத்துக்கலாம். இந்த காலகட்டம், இந்த 39 நாட்களில் வேலை கிடைத்துவிடும், செட்டில் ஆவீங்க. அப்போ வேலை கிடைப்பதற்கு எந்த தடை இல்லை இந்த காலகட்டம். ரைட். அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். அதாவது 16/1/2026 28/1/2026 இந்த காலகட்டம் உத்திராடம் அப்படிங்கிறது சூரியன் நட்சத்திர சாரத்தில் அந்த செவ்வாய் பகவான் பயணிக்கிறார். அந்த சூரியன் என்பது உங்கள் ஜாதகப்படி யாருன்னா 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானத்தின் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் டிராவல் பண்ண போகிறீங்க, உங்கள் ராசி அதிபதி. அப்போ தொழிலை பற்றிய சிந்தனைகள், தொழிலை பற்றிய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள், தொழிலை மாற்றி அமைப்பது, தொழிலில் சில சேஞ்சஸை கொண்டு வருவது, தொழிலுக்குள்ள என்ட்ரி ஆவது, தொழில் செய்யலாம் என்கின்ற எண்ண உணர்வுகளை உங்களுக்கு உள்ள ஆழமாக விதைப்பது, தொழிலுக்காக கடனை வாங்குவது, தொழிலில் ஒரு கௌரவத்தையும் புகழையும் சம்பாதிப்பது. ஏன்னா சூரியன் இல்லவா தலைமை பண்பு. நிறைய பேர்த்துக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டமாக தான் இருக்கும். அரசாங்கத்தின் ஆதரவு, அரசாங்க வேலையில் அந்த வேலைக்கு ட்ரை பண்ணுவது, அந்த அரசாங்க வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் நம்ம கொடுக்கணும்ல, இந்த காலகட்டம் கொடுக்கும். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நம்ம போய் அங்கே செட்டில் ஆகணும் அப்படிங்கிற அந்த விதை உங்கள் ஆள் மனதில் விதைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டமாக தான் இருக்கும். அதற்கான முயற்சி எடுப்பீங்க. குரூப் 1, குரூப் 2 ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதணும், ஏதாவது எழுதி போய் செட்டில் ஆகணும், இப்படி என்கின்ற எண்ண உணர்வுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். அதிகாரம், தந்தையால் ஆதாயம், தந்தை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுவார். எப்போ? 29/1/2026 14/2/2026 வரை இந்த காலகட்டம் திருவோணம். திருவோணங்கிறது சந்திரன், சந்திரனுங்கிறது உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி. அப்போது நீங்கள் பாக்யாதிபதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறீங்க. அப்போ பாக்கியங்கள் கொடுத்தே ஆகணும். என்ன பாக்கியம் கொடுக்கணும்? இந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், தனத்துக்காக போராடி கொண்டிருக்க தன பாக்கியம் கிடைப்பது, வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா வெளிநாட்டு பாக்கியம் கிடைப்பது. அப்போ ஒரு பாக்கியத்தை நீங்கள் நிச்சயமாக இந்த காலகட்டம் எதிர்பார்க்கலாம். மனசு டிராவல், சந்திரன் டிராவல்,
எதையோ நினைத்து கொண்டு வருத்தப்படுவது இந்த காலகட்டமாக தான் இருக்கும். ஏன்னா மனசு காரகம் இல்லவா சந்திரன். இதாயிருமா, அதாயிருமா, இப்படி ஆயிருமா, அப்படி ஆயிருமா, அந்த குழப்பங்களை கொடுப்பதும் அதே சந்திரன் தான். அப்போ குழம்பி குழம்பி தெளிவாகக்கூடிய, அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்த பாக்கியம் உண்டு, பிரயாணங்கள் உண்டு. 9ஆம் இடம் என்பது தூரதேச பிரயாணங்கள், 3ஆம் இடம் என்பது சிறுதூர பிரயாணங்கள். அப்போது சிறுதூர பிரயாணங்கள் இந்த காலகட்டங்கள் உங்களை தேடி வரும். ஸோ அந்த காலகட்டத்தில் எக்ஸ்போர்ட்டுக்கு இம்போர்ட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்கிறவங்க ட்ராவல் பண்ணுறது, போகிறது, வர்றது, ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். 15/2/2026 அப்புறம் அந்த செவ்வாய் பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். அவிட்டம்ங்கிறது தன்னுடைய சொந்த நட்சத்திரம், சுயசாரம். அப்போது சுயசார நட்சத்திரத்தில் பண்ணும்போது இன்னும் பலமாகிறது செவ்வாய். அப்போது உங்களை உயர்த்தி கொள்வதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். உங்களுக்குண்டான ஒரு அங்கீகாரம் பெறுவது, தான் நினைத்ததை செயல்படுத்துவது, தனக்கு வேண்டியதை நிறைவேற்றிக் கொள்வது, வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியது, சில நல்ல இன்ப அதிர்ச்சி. அதாவது காத்திருக்க, இத்தனை நாள் காத்திருந்தேன், இப்போ கிடைச்சிருச்சு அப்படிங்கன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக விருச்சிகத்துக்கு உண்டு. ஏன்னா உங்கள் ராசிதிபதி தான் செவ்வாய். அந்த செவ்வாய் வலுப்பெறுது, சூரியனோட சேர்ந்துருக்கு. அதிகாரம், ஆளுமை தன்மை உண்டு. ஆனால் என்ன, கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டா போதும். மற்றபடி இந்த காலகட்டம் சூப்பரான ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போ நான் சொன்னது இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்த கோடிக்கணக்கானவர்களுக்கு உண்டான ஒரு பொதுவான பலன்கள். இன்னும் ஒரு துல்லிய பலன், இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா உங்கள் சுயஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, ஆட்சி பலத்தோடு இருக்கா, வலிமையாக இருக்கா, திக்பலத்தோடு இருக்கா, நீச்சமாக இருக்கா, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சம்நாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026 சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது, அதற்குண்டான கொடுப்பினை இருக்கா, இந்த 2026 எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.